Hi everyone, welcome back to Trending Idea channel. 8th standard English subjectல first midterm test July 2024 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. லெசன் த நோஸ் ஜுவல். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட். Next question, what were the words of Meenakshi Ammal to her daughter? Next question, who was suspected of stealing the diamond nose stud? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question. Next question, what happened to Ramaya's wife at the end? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question. பேராகிராஃபில் என்னென்ன important questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? அடிக்கடி கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் த சைல்டு ஃபீல் when it was held by its dad. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் த சைல்டு want to tell its dad. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த வேர்ட் ஐ ரெஃபர் டு. இந்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டினில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர்ஸ் லவ் அஸ் டிஸ்கிரைப்ட் இன் த போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இந்த கொஸ்டின் நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடர், த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் அருண் சிட்டிங். Next question, what was the expected arrival time of the train? Next question, what did the vendors sell? Next question, where was Arun traveling to? Next question, what did the woman buy for him? ரொம்ப important question. Next question, what was the advice of Sadish's mother? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question. Lesson, hobby turns into a successful career. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் வாஸ் ஹி ஹானர்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு அஜய் அட் த ஏஜ் ஆஃப் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் சன்ஸ் டேலண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் இளவழகி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. போயம் மை ஹாபி ரீடிங். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் அஜார் மீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் த போயட் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். சப்ளிமெண்ட்ரி ரீடர், ஜிம் கார்பெட் எ ஹண்டர் சேஞ்ச் நேச்சுரலிஸ்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் கார்பெட்ஸ் டாக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி கில்ஸ் டிட் த சம்பவா டைகர் ரெக்கார்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு வாஸ் த சம்பவா டைகர் கில்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வேர் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த போஸ்ட்மார்ட்டம். இந்த 2 கொஸ்டினில் நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க.
ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.